உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. அங்க பேசும்போது மன்னிப்பு கேட்டிருக்காரு தமிழ் மக்கள்கிட்ட. அதாவது உலகின் தொன்மையான மொழியில பேச முடியாம போனதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இவர் கேட்கறத பார்த்தா உண்மையிலேயே இவ்வளோ தமிழ் மீது மரியாதை வச்சிருக்காங்க, தமிழ் மொழி இவ்வளோ நேசிக்கிறாங்க, இப்படி எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, இவ்வளோ மரியாதை செலுத்துறவங்களா இருக்காங்களே, இவங்களுக்கே நம்ம ஓட்டுலாம் போட்டலாம் அப்படின்ற எண்ணம் கூட நம்ம நண்பர்களுக்கு தோழர்களுக்கு வரலாம். எதுக்காக மன்னிப்பு கேட்டார்னா அந்த காரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. जो गड्ढा कर कर गए थे नारायण सामी जी, वो गड्ढे को भरने में गए हैं. இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். रंगसामी அவர்கள் இங்கே மிக சிறப்பாக गलत बोल रहे भाई. रंगास्वामी ने नारायण सामी गड्ढा कर कर गए थे, मतलब ये सुराना समझाओ भाई. இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் இருந்த நாராயணசாமி அவர்கள் மிக மோசமான ஆட்சியை இந்த புதுச்சேரிக்கு அளித்திருக்கின்றார். பாத்தீங்களா, அந்த மொழிபெயர்ப்பாளர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமின்னு சொல்றதுக்கு பதிலா ரங்கசாமின்னு சொல்லிட்டாரு. இன்றைய முதல்வர் ரங்கசாமின்னு சொல்வதற்கு பதிலா நாராயணசாமின்னு சொல்லிட்டு பேச்சவே தப்பா மொழிபெயர்ப்பு பண்ணதுனால அவரு கோவப்பட்டு மேடையிலே கோவப்பட்டு தமிழர்களாகிய உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் உண்மையிலேயே தமிழ் மீது மதிப்பும் மரியாதையும் வச்சு மன்னிப்பு கேட்டாருன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உண்மையிலேயே அவரு இப்ப உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொன்னதுக்காக அவருக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். உலகின் தொன்மையான மொழின்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே, எதுக்காக கீழடியில ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஆய்வை இதுவரைக்கும் வெளியிடாம வச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றிய அரசாங்கத்தோட குறிப்பிட்ட இதழில் வெளியிடாம வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான காரணத்தை சொல்லுங்க.